ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீ ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி ஏதாவது அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா சில பல பேங்க்ஸில் அவங்களோட விதிமுறைகளை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணப்பரிமாற்றங்கள் எல்லாமே இணைய வழியாகவே நடந்துகிட்ருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி பேடிஎம், அது போக ஃபோன்பே, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் மூலம் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா நடைமுறைகளையும் நம்ம இதில் தான் செஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக சில பல அப்டேட்ஸு அப்பப்போ வந்த வண்ணமாகவே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய மாற்றத்தை யூபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கிய மாற்றத்தை பொறுத்தவரை யூபிஐ பரிவர்த்தனை ஐடிகளை, அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி உருவாக்கும் செயல்முறையை தரப்படுவதற்காக என்பிஐசி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகமானது யூபிஐ பரிவர்த்தனை ஐடிகளில் எண்ணெழுத்து எழுத்துக்களை, அதாவது ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டரை மட்டுமே பயன்படுத்தும்படியும் சிறப்பு எழுத்துக்களை, அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, யூபிஐ மூலமாக நம்ம பண பரிவர்த்தனை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் நம்ம ஏதாவது பணம் அனுப்புகிறோம், அதே மாதிரி பணம் நம்ம பெறுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி வரும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடி இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டரை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆல்ஃபா நியூமெரிக், அதாவது ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நியூமெரிக் 1 2 3 4 இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு, ஆஷு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் ஆப்களில் சிறப்பு எழுத்துக்களை பயன்படுத்தி பரிவர்த்தனை ஐடிகளை உருவாக்க முடியாது. ஒருவேளை பரிவர்த்தனை ஐடியில் சிறப்பு எழுத்துக்கள் உள்ள யூபிஐ ஆப்பை நீங்கள் பயன்படுத்தினால் அந்த ஆப் வழியான பண பரிவர்த்தனைகள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூபிஐ பரிவர்த்தனை ஐடியானது உங்களுடைய யூபிஐ ஐடியில் இருந்து வேறுபட்டது என்பதை நினைவில் கொள்ளவும், இரண்டையும் ஒன்றென எண்ணி குழம்பிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபா நியூமெரிக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், சிம்பிள்ஸ் அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடாக் மஹேந்திரா பேங்க், அதாவது கொடாக் மஹேந்திரா பேங்கில் 811 அப்படிங்கிற ஒரு சேவிங் அக்கௌண்ட், நீங்கள் அது 0 பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வங்கி கணக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா அவங்களுக்கு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வங்கியின் கிளைகள் மற்றும் பண வைப்பு இயந்திரங்களின் வழியிலாக ரொக்க பரிவர்த்தனை கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் ரொக்கமாக பணம் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட கட்டணங்களை திருத்தியிருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாதத்திற்கான முதல் இலவச பரிவர்த்தனைக்கு பிறகு அல்லது மாதம் 10,000 டெபாசிட்டுக்கு பின்னர் அனுப்பப்படும் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா இலவச பண பரிவர்த்தனை நம்ம பண்ணிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 5 ரூபா வசூலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக 50 ரூபா வசூலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதுபோக இந்த கொடாக் பேங்க்லேயே மூத்த குடிமக்களுக்கு கேஷ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பிக்கப் மற்றும் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் போன்ற சில கட்டணங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு இந்த மாதிரி சில கட்டணங்கள் தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் டிக்லைன் கட்டணம் 25 இப்போ இருக்குது. ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கொடாக் அல்லாத ஏடிஎம்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு பயனாளருக்கு சில முக்கிய மாற்றங்கள் அறிவிச்சிருக்காங்க. வருகிற பிப்ரவரி 20 முதல் இவ்வங்கியின் கிரெடிட் கார்டுக்கு பல புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், மில்லேனியா, ஃபர்ஸ்ட் வெல்த் மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டுகளுக்கு ஸ்டேட்மெண்ட் தேதி திருத்தப்பட்டுள்ளது. மேலும் கிரெடிட், பேடிஎம் மற்றும் மொபைவிக் போன்ற 3ஆம் தரப்பு இயங்குதளம் மூலம் செய்யப்படும் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கான 1% கட்டணம், அதாவது குறைந்தபட்சம் 249 ரூபா விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கட்டணம் பள்ளி அல்லது கல்லூரி இணையதளங்கள் அல்லது பிஓஎஸ் இயந்திரம் மூலம் நேரடியாக பணம் செலுத்துவதற்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 7 இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை மறு ஆய்வு அறிவிக்கப்படும். நிதியாண்டு 2024-2025 அட்டவணையில் ஒரு பகுதியாக அடுத்த ஆர்பிஐ நாணய கொள்கை குழு கூட்டம் பிப்ரவரி 5 முதல் 7 வரை நடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் ரெப்போ ரேட் குறைக்கப்படும் என்றும் பல நிபுணர்களை எதிர்பார்க்கப்படுகிறது. ரெப்போ விகிதத்தின் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் வங்கிகள் அந்த மாற்றங்களை பின்பற்றி செயல்படுத்த வேண்டி இருக்கும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க. அதாவது வருகிற பிப்ரவரி 5 தேதியிலிருந்து 7 தேதிக்குள்ளே இந்த 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ அதாவது ஆர்பிஐ நாணய கொள்கை குழு கூட்டம் வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வருடாந்திர ரெப்போ ரேட் அப்படிம்போம். இந்த வருடத்திற்கான ரெப்போ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட விகிதத்தை வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. இந்த வருஷம் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.